எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாய். நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, ஐடி வேலையில இருந்தீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் ஈட்டரைன்னு ஒண்ணு தொடங்கி வேலை பண்றீங்க அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, என்னோட கர்ப்ப காலம் ரொம்ப ரொம்ப அழகானது. நான் கர்ப்ப காலத்தை பத்தி நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன், நிறைய வகுப்புகள்ல கலந்துகிட்டு அதை பத்தின அடிப்படை புரிதலோட கர்ப்ப காலத்தை அணுகுனேன். அதனால அது ரொம்ப அழகா என்னால ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஆனா நான் பிரசவ அறைக்குள்ள நுழைஞ்ச அந்த நிமிஷம் ஒரு பெரிய உண்மை எனக்கு புரிஞ்சுது. நான் தயாராகவே இல்லை அப்படின்னுட்டு. வலி வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி கையாள்றது அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கவே இல்லை. அப்போ வந்த பயம், பதட்டம், கலக்கம், இது எதுக்குமே நான் தயாரா இல்லை. பிரசவத்துக்கு பின்னாடி வர்ற குழப்பம், மன அழுத்தம், இத பத்தியும் யாரும் சொல்லவும் இல்லை. அப்போதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, கர்ப்ப காலத்தை இவ்வளோ அழகா ஆக்கிக்கிட்ட நம்மளால ஏன் பிரசவத்தையும் பிரசவத்துக்கு பிந்தைய காலகட்டத்தையும் அழகா கடக்க முடியல அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, எனக்கு பிரசவம் பத்தின புரிதலும் அறிவும் இல்லை. பிரசவத்துக்கு பிந்தைய காலகட்டத்தை எப்படி கடக்கிறதுங்கிற அறிவும் கிடையாது. அதுக்கான வகுப்புகளோ இல்ல அதை பத்தின தேடுதலோ இருந்திருந்தா நான் அதை இன்னும் அழகா கடந்திருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இது எல்லாத்துக்குமான பதில் தான் ஈற்றறை. கத்துக்கிட்டத ஒருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்க யாருமே இந்த பயணத்தை தனியா கடக்க வேண்டியதில்லை. ஈற்றறை மூலமா நான் ஒவ்வொருத்தவங்க கூடவும் இருப்பேன் அப்படிங்கறத நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன். இதுதான் நான் ஈற்றறை தொடங்கினதுக்கான காரணம். ஸோ ஈற்றறை இருக்கிற வரைக்கும் யாரும் இதை பத்தின புரிதல் இல்லாம போகக்கூடாது. பிரசவம், கர்ப்பம், அது சார்ந்த அத்தனை தகவல்களுக்கும் ஈற்றறையை ஃபாலோ பண்ணுங்க.